ஹலோ கேஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ் பிளெண்டர் பேசிக்ஸ் பார்ட் 3. போன வீடியோவில் நம்ம கப்பை மாடல் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம காஃபி மிஷினை எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிளெண்டர் ஓப்பன் பண்ணதும் நம்மளுடைய ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அஸ் யூஷுவல் இப்படி இருக்கும். நம்ம வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பு நம்ம லைட்டையும் கேமராவையும் நம்ம ஷிஃப்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நம்மளோட கியூப் நமக்கு தேவைப்படும், ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவுக்கு டில்டாவை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்துக்கிட்டேன். இப்போ இந்த கியூபை எக்ஸ் ஆக்சிஸில் அதோட பாட்டம் இருக்க மாதிரி நான் அலைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா மூவ் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் ஜி, இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இசட் ஒரு இன்க்ரிமெண்ட் மூவ் பண்ண போகிறேன். ஸோ 1 கிளிக் பண்ணி அடிச்சிட்டா நம்மளோட கியூப் வந்து கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் அதோட பாட்டம் இருக்க மாதிரி வந்துடுது. இது ஏன் அப்படின்னா இந்த கியூபோட ஹைட், விட்த் அண்ட் பிரெத் வந்து 2 மீட்டர்ஸ், அதாவது 2 ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஒரு ஸ்கொயர் வந்து 1 மீட்டர். இப்போ இது மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் கியூப் வந்து அதோட சென்டர் பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து தான் ஸ்கேல் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி ஆகக்கூடாது. எனக்கு இந்த பாட்டம் இதே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கணும். ஸ்கேல் பண்ணால் ஃப்ளோரில் இருந்து ஸ்கேல் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஆரிஜினை கீழே கொண்டு வர போகிறேன். இந்த பாட்டம்க்கு அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் அல்ட் எக்ஸ் அடிச்சுட்டு இதில் ஆரிஜின் டு பாட்டம் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆரிஜின் வந்து பாட்டம் ஆயிரும். இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன்னா நம்ம ஃப்ளோர் அங்கேயே தான் இருக்கும், மற்றபடி மீதி எல்லா ஆக்சஸ்லையும் இது ஸ்கேல் ஆகும். ஸோ இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான மாதிரி நம்ம கியூபோட ஆரிஜினை நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரஃப்பாக நம்மளுடைய காஃபி மிஷினோட ஷேப்புக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ காஃபி மிஷின் வந்து இதோட விட்த்தில் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ எக்ஸில் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். மற்றபடி சேமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம அப்ராக்சிமேஷன் தானே பண்ணுறோம், ஸோ பிரச்சனை இல்லை கால்குலேட்டடாக பண்ணுறதா இருந்தால் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு இசட் ஆக்சிஸில் நான் ஸ்கேல் பண்ணுறேன் கம்மியாட்டு. ஸோ நம்மளுடைய காஃபி மிஷினோட பேஸ் சைஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு நம்ம வச்சுக்கலாம். முதல்ல இதோட ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எண்ணில் போய் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இல்லை பாருங்கள். 1.09 to ஒய் ஆக்சிஸில் 1, இசட் ஆக்சிஸில் 0.187 இந்த மாதிரி இருக்குல்லையா. இதை 1 மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுத்துட்டோன்னா இது எல்லாமே 111ன்னு சொல்லி மாறிடும். ஓகே, நான் எடிட் மோடுக்கு போயிட்டு ஹெட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு லூப் கட் ஆட் பண்ணுறோம். லூப் கட்டுக்கு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி வைக்கிறேன். டாப் வியூ போய் பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு ஓகே. இப்போ இந்த பார்ட்டை மேலே கொண்டு போகணும். அதுக்கு நான் ஃபேஸ் செலக்ட் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு சைட் வியூவுக்கு வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் இசட் ஆக்சிஸில் லாக் ஆகிடுச்சு. ஸோ மேலே இது வரைக்கும் நான் கொண்டு வரேன். இதுக்கப்புறம் உள்ளதை வந்து மேலே ஒரு செக்மெண்ட் வருது, முன்னாடி எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு இருக்க மாதிரி வரும். அதுக்கு நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரூடுக்கு ஷார்ட்கட் ஈயை கிளிக் பண்ணி இசட் ஆக்சிஸில் லாக் ஆகிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் மேலே இது வரைக்கும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி அதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இது நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த விண்டோவில் இந்த ரைட் கார்னரில் கொண்டு போனீங்கன்னா என் கர்சரை பாருங்கள், இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பார்ட்டிஷன் வரும். ஸோ இதில் என்ன கிளிக் பண்ணி இந்த சைடு மெனுவை நம்ம எடுத்துட்டோம். டீயை ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு மெனுவை நம்ம எடுத்துட்டோம். கண்ட்ரோல் டில்டாவை ப்ரெஸ் பண்ணி இந்த மெனுவை எடுத்துட்டோம். ஷிஃப்ட் அல்ட் இசட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஓவர்லையும் எடுத்துட்டோம். ஸோ இது நமக்கு பிளெயினான ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதை ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு இதை நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் சைடு வியூவில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இல்லைனா இதை ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு இதை நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் சைடு வியூவில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டோம். எனக்கு இப்போது இந்த ஃபேஸ் இது வரைக்கும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ நான் ரைட் வியூ வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரோடுக்கு ஈயை ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த ஆங்கிளில் லாக் ஆகிருக்கு. ஸோ எந்த ஆங்கிளில் லாக் ஆகிருக்கோ அந்த ஆங்கிளில் நம்ம இழுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு தோராயமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அங்கே இருக்குது. நம்மளால் இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இதில் அலைன் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம ட்ராக் பண்ணி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம், கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது நம்ம பெர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் தள்ளிட்டு இப்போது ஸ்னாப்பிங் எனேபிள் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேக்னெட் மாதிரி ஹார்ஷூ மேக்னெட் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்க்ரிமெண்ட்டில் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை இன்க்ரிமெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வெர்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணும்போது ஜி ஒய் ஆக்சிஸ்க்கு நான் மிடில் மவுஸை கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸ் பக்கமாக இழுத்துருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒய் ஆக்சிஸ் லாக் ஆகிடுச்சு.
இப்போ இது கிட்ட நான் மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்தால் கரெக்டாக இதில் லாக் ஆகும். அதே இது இங்கே போனால் இதில் லாக் ஆகும். நமக்கு இந்த வெர்டெக்ஸோட பொசிஷனுக்கு லாக் ஆகணும். ஸ்னாப்பிங் எனேபிள் ஆகியிருக்கனால இந்த வெர்டெக்ஸில் லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா கரெக்டாக இந்த வெர்டெக்ஸ் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு இதுவும் லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்னாப்பிங்கை டிசேபிள் பண்ணிடலாம். அதோட ஷார்ட்கட்டையும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டேப். நீங்கள் இதில் போய் இதை கிளிக் பண்ணலாம், இல்லைனா ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணி அதை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அது நம்ம மாடலிங்கை ரொம்ப ஈஸியாக்கும். அது என்னென்னா, இந்த காஃபி மிஷினோட இந்த பாடி வந்து சிமெட்ரிக்கல். அதாவது வலது பக்கம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இடது பக்கமும் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடிட் மோடில் போய் ஒரு லூப் கட் ஆட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஆர் இதில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணலாம், இல்லை எஸ்கேப் அடிச்சிட்டாலும் அது எந்த பொசிஷனில் இருந்ததோ கரெக்டாக சென்டரில் லூப் கட் வந்து லாக் ஆகிடும். இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் போயிட்டு எக்ஸ்ரே மோடுக்கு போயிட்டு இதையெல்லாம் செலக்ட் பண்ணி ஷார்ட்கட் என்னென்ன ப்ரெஸ் பண்ணுறங்கிறத நீங்கள் இந்த ஏரியாவில் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள வெர்டெக்ஸஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் டெலீட் வெர்டிசஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதியான மிஷின் தான் நமக்கு இருக்குது. இது நம்ம மாடிஃபையரை வச்சு முழுமையாக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ரெஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையரில் ஒரு மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறோம். அந்த சர்ச்சில் மிரர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த கியூபை அலைன் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒய் ஆக்சிஸில் வச்சுருந்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நீங்கள் அலைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் தேவைப்படுது. ஒய் ஆக்சிஸ் எடுத்து விட்டுட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கிளிக் பண்ணி நம்மளோட மிஷினை வந்து ஃபுல் ஆக்கிக்கிட்டோம். இப்போ இதில் கிளிப்பிங்கை ஆட் பண்ணணும். இந்த கிளிப்பிங் ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளிப்பிங் ஆட் பண்ணல, நான் எடிட் மோடில் போயிட்டேன்னா இந்த பக்கம் எனக்கு வெர்டெக்ஸே காட்டாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்க வெர்டெக்ஸை டெலீட் பண்ணிட்டோம். மாடிஃபையர் மூலமாக தான் இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் வந்து நமக்கு உருவாகுது. இப்போ எக்ஸ்ரே மோட் போய்கிட்டேன். இந்த ரைட் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை, அதாவது நம்மளுடைய ஆக்சுவல் ஜாமெட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூவ் பண்ணுறோன்னு வைங்களேன். எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணால் நடுவில் ஒரு கேப் வரும். அதே இது நம்ம உள்ளே கொண்டு வந்தால் ஓவர்லேப் ஆகும். இது நம்மளுக்கு ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்க என்ன செய்யணும்னா, நம்ம கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணணும். இந்த கிளிப்பிங் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் மூவ் பண்ணால் மிஷினோட விட்த்தும் கூடும். நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மிஷினோட விட்த்தே கம்மியாகும். ஓகே, இப்போ கிளிப்பிங் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எட்ஜஸை ஸ்மூத் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் எடிட் மோடுக்கு போயிட்டு எட்ஜ் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இது அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத் பண்ண போகிறோம். இந்த ரெண்டும் ஏன் விட்டேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த கார்னர்ஸில் ஸ்மூத்னஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் இப்போ இதை நான் எப்படி ஸ்மூத் பண்ண போகிறேன்னா, பெவல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி ட்ராக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பெவல் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாக இல்லை. லெஃப்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், ரைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இது எப்படி இருக்கும்போதே உங்களோட மவுஸில் ஸ்க்ரால் வீலை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த பெவலை லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெண்டு எட்ஜஸையும் செலக்ட் பண்ணி இதை கண்ட்ரோல் பி ஸ்மூத்னஸ் கொடுத்து இதை நம்ம ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு கொஞ்சம் செக்மெண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவையான ஸ்மூத்னஸ் கிடச்சிருச்சு.